அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, நான் வந்து ப்ரெட்டையும் கோவாவும் வச்சு புதுமையான ஸ்வீட் ஒன்று செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்தால் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இந்த ப்ரெட்டு ரெடிமேட் ப்ரெட்டு வாங்கி வச்சுக்கிட்டுருங்க. அதே போல் கோவா வந்து திரட்டு பழம்னு சொல்கிறாங்களே, அந்த பால் கோவா வாங்கி வச்சுக்கணும். ரெண்டுமே நம்ம ரெடிமேடாக கிடைக்கிது, செய்கிற வேலை இல்லை. அப்புறமா கோவாவில் வந்து நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணையும் குறப்பாக தூள் பண்ணி வச்சுக்கணும். அதிலே கோவாலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம மோல்டு இருக்கா, டிசைன் மோல்டு இருக்குது, ஷாப்பிங் மால்லாம் கிடைக்கிது, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லைனாக்கா நீங்கள் வந்து சின்ன சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ரெட்டை என்ன செய்யலாம், ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு தாங்க ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டி தீஞ்சு போயிடும், கருகி போயிடும். கருகி போனால் நல்லா இருக்காது. எடுத்து வச்ச ப்ரெட்டை வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த கோவாவை வந்து அதை வச்சு நல்லா அழகான கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணி மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டா ஸ்வீட்டு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுவாங்க. வர கெஸ்ட்டுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காங்க இந்த ப்ரெட்டு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. ரெண்டுமே நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது, ப்ரெட்டும் கிடைக்கிது, கோவாவும் நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கிடலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுற வேலை ஒன்று தான் நமக்கு. சூப்பராக ரெடி ஆயிரும் ப்ரெட் ஸ்வீட்டு. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப உங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க, எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. ஃபுல் வீடியோ வந்து ஹெச்ஏ ஸ்டார் கிச்சன் சேனலில் போட்டிருக்கேங்க, அதையும் பாருங்கள். பார்த்துட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸ்டெப்பிங்லாம் வெளியில் வராத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அழகாக டிசைன் கரெக்டாக வைக்கணும் நம்ம, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேலே கிரன்ச்சியாக இருக்குங்க, ஸ்டெப்பிங் வந்து சாஃப்டாக இருக்கும். ரெண்டுக்கும் நல்லா மேட்சாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.